வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல பெரும்பாலான பங்குகள் நம்ம நண்பர்கள் கேட்ட பங்குகள் தான். நேத்து கமெண்ட் செக்ஷன்ல பல நண்பர்கள் கிட்ட இருந்தும் கேள்விகள் வந்திருந்தது. மோஸ்ட்டா அந்த பங்குகள் பற்றியான டிஸ்கஷன் இந்த வீடியோல இருக்கும். அது போக நம்ம ஜெனரல் மார்க்கெட் அப்டேட்ட பார்த்துட்டு, இந்த பங்குகள பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நண்பர்கள் கேள்விகள பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இப்போதைக்கு நம்ம மார்க்கெட் நல்ல ஒரு பீக்ல இருக்கு. வாரம் வாரம் இதத்தான் நம்ம பேசிட்டு வந்துட்டுருக்கோம். பெரிய ஒரு கரெக்ஷன் நம்ம மார்க்கெட்ல ஏற்படாம தான் இருக்கு. இந்த நிலைமையில பல அனலிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து 2026ல நம்ம மார்க்கெட் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. பொது வழியில பகிர்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஐசிஐசிஐ செக்யூரிட்டீஸ் பார்த்தீங்கன்னா, 2026 ஃபோர்காஸ்ட்ன்னு குடுத்துருக்காங்க. இதில சென்செக்ஸ் 98,500 தொடுன்னு சொல்றாங்க. நிஃப்டி 50 29,500 தொடுன்னு சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் சென்செக்ஸ் 1,00,000த்தையும், நிஃப்டி 50 30,000த்தையும் தொடுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. 25ஓட எதிர்பார்ப்பும் சென்செக்ஸ் 1,00,000 தொடுமா அப்படிங்கிற மாரிலாம் இருந்தது. பட் ஒண்ணும் பிரச்சனையெல்லாம் இல்ல. ஒரு கரெக்ஷன் நடந்தாலும் கூட நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு ரெக்கவர் ஏற்பட்டிருக்கு. சென்செக்ஸ்லயும் சரி, நிஃப்டி 50லயும் சரி, பார்ப்போம் இங்கேருந்து ஏறுமா அப்படின்ட்டு. பட் ஏறும் அப்படிங்கிற ஒரு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா, இந்த இடமெல்லாம் நம்ம முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஒண்ணு எஃப்எம்சிஜி, 2வது ஐடி செக்டார், ரிலையன்ஸ், அதுக்கப்புறம் பேங்க், லார்ஜ் பேங்க், எஸ்டிஎஃப்சி மேபி ஒரு சப்போர்ட்ட குடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் என்கிட்ட இருக்கு. இந்த செக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 மேபி ஒரு ராலி குடுக்குற மாரி இருந்ததுன்னா, அது முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த செக்டார்ல இருந்து வரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். குறிப்பா எஃப்எம்சிஜி செக்டார்லேருந்து வருங்கிற எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்கு. 2 பங்குகள் இருக்கு. ஒண்ணு ஐடிசி, இன்னொன்னு ஹெச்யூஎல். 2மே பார்த்தீங்கன்னா, சுருண்டு படுத்து கிடக்குது. இது என்னைக்கு திரும்ப எந்திரிச்சு நிக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அது ரொம்ப நாள் வரைக்கும் அந்த மாரி இருக்காது. விரைவில் பார்த்தீங்கன்னா 2மே நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுக்கும்னு நான் நெனைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நேத்து கூட நம்ம பார்த்திருந்தோம். எஃப்ஐஎஸ் நம்ம மார்க்கெட்ல 2026ல பெரிய அளவுக்கு முதலீடு பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்ப அனலிஸ்ட் வச்சிருந்தாங்க. அதுக்கேத்த மாரி தான் ஐசிஐசிஐ செக்யூரிட்டீஸும் அவங்க ஃபோர்காஸ்ட்ட குடுத்துருக்காங்க. ஆனா 2025ல எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 1,50,000 கோடி வரைக்கும் நம்ம மார்க்கெட்லேருந்து வித்ட்ரா பண்ணியிருக்கிறதா டேட்டா வந்திருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வித்துட்டு இருக்காங்க. இது டாலர்ல பார்க்கும்போது $18 பில்லியன் நம்ம மார்க்கெட்ட விட்டு வெளிய போயிருக்கிறதா ஒரு டீட்டெயில் சொல்லுது. வரக்கூடிய 2026 எஃப்ஐஎஸ் பணத்த போடுறாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி போடாம இருந்தாலும் நமக்கு பல பக்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்படி கொஞ்சம் ஒரு 3 மாசம், அடுத்த ஒரு 3 மாசம் இல்ல 4 மாசத்துல அந்த வாய்ப்பு நமக்கு ஏற்பட்டுச்சுன்னா, நம்ம ரொம்பவே லக்கி அப்படின்னே சொல்லலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த மாரியான நல்ல நல்ல வாய்ப்புகள் நமக்கு ஏற்படுதான்ட்டு. நெக்ஸ்ட் கோல் இந்தியா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. 2030க்குள்ள பார்த்தீங்கன்னா, கோல் இந்தியா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய 8 சப்சிடரீஸையும் நாங்க லிஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி ஒரு அப்டேட்ட குடுத்துருக்காங்க. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சப்சிடரியும் லிஸ்ட் ஆக போகுது. பட் இதனால நமக்கு எந்த ஒரு பயனும் இல்ல. கம்பெனிக்கு வேல்யூ அன்லாக்கிங் ஏற்படும். பணம் உள்ள வரும். அந்த பணத்த அவங்க வேற இடத்துல முதலீடு பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆல்ரெடி இந்த கம்பெனிலலாம் கடன் இல்ல. இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க இன்வெஸ்ட்மென்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கோல தாண்டி மற்ற அசெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஓவர்சீஸ்ல இவங்க வேற அசெட்ட பிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டுட்டு இருக்காங்க. எக்ஸ்ப்ளோரேஷன் போயிட்டு தான் இருக்கு. இப்போ இத லிஸ்ட் பண்றது மூலியமா கண்டிப்பா இவங்களுக்கு பணம் உள்ள கிடைக்கும். அந்த பணத்த இவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். இது கோல் இந்தியாவ பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல செய்தி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் கிட்ட இருந்து நேத்து அதிகப்படியா வந்த கேள்விகள் எல்லாமே லிக்விட் ஃபண்ட பத்தி தான் இருக்கு. லிக்விட் ஃபண்ட பத்தி தொடர்ந்து கேட்டுட்டே தான் இருக்காங்க. பட் லிக்விட் ஃபண்ட் ஒண்ணும் அவ்வளோ பெரிய ஒரு விஷயமெல்லாம் இல்ல. நம்ம பலமுறை பார்த்தீங்கன்னா, இந்த லிக்விட் ஃபண்ட பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லிக்விட் ஃபண்ட பொறுத்தவரைக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எங்க கம்மியா இருக்கோ அந்த இடத்துல கொண்டு போய் போட்டுட்டு, என்னைக்கு பணம் தேவைப்படுதோ அந்த டைம்ல நம்ம பணத்த எடுத்துக்கலாம். பர்சனலா நான் என்ன பண்றேன்னா, பணத்த போடுவேன். ஐபிஓஸ் வரும். ஐபிஓஸ் வரும்போது அதில பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். இல்ல ஏதாச்சும் பங்குகள்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுது அப்டின்னா, அந்த டைம்ல கொஞ்சமா வித்ட்ரா பண்ணி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய கேப்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். இன்னும் சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. உடனே லிக்விட் ஃபண்ட்ல இருந்து நம்ம பணத்த எடுத்து போட முடியாதுல்ல. அந்த மாரி கேஸ்க்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாரி இருந்ததுன்னா, நீங்க பணத்த
பேங்க்லேயே வந்து வச்சுக்கோங்க. லிக்விட் ஃபண்டில் வந்து போடணுங்கிற அவசியம் இல்ல. ஸோ லிக்விட் ஃபண்டில் போட்டா ஒரு நாள் வந்து ஆகும். இன்னைக்கு நம்ம வித்ட்ரா குடுக்குறோம்னா, ஒரு நாள் கழிச்சு தான் வந்து நமக்கு வரும். உடனே எல்லாம் வந்து நம்ம அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகாது. ஸோ ஒரு நாள் டைம் எடுக்கும். ஸோ இப்ப இந்த டிசிஎஸ்ஸ நம்ம எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு. ஸோ லாஸ்ட் டைம் இத வந்து நான் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுனேன் அப்படிங்கிற அப்டேட்டையும் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு ஒரு பிளான் எல்லாம் கூட நம்ம செப்பரேட்டா வந்து போட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இத வந்து லிக்விட் ஃபண்ட்ல இருந்து எடுத்து தான் இந்த டிசிஎஸ்ஸயே வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் எடுத்து அதுக்கான டைம் ஆயி அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ 3000 டச் பண்ணிட்டு அதே இடத்துக்கிட்ட தான் இருக்கு. எங்கேயும் வந்து போல. சம்டைம்ஸ் வந்து மேபி போகலாம் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் சம்டைம்ஸ் வந்து கீழயும் வந்து போகலாம். அதனால ஆப்பர்ச்சுனிட்டி ஒரே நாள்ல வந்துட்டு டக்குன்னு காணாம போயிரும் அப்படிங்கிறது இல்ல. ஸோ கரெக்ட் ஆயி வந்துட்டு இருக்கக்கூடிய பங்குகள்ல ஆப்பர்ச்சுனிட்டி நின்னு நிதானமா நமக்கு ஒரு வாய்ப்ப வந்து ஏற்படுத்தி குடுக்கும். ஆனா அந்த டைம்ல லிக்விட் ஃபண்ட் வந்து கரெக்ட்டா உங்க அக்கவுண்ட்க்கு வந்துரும். நம்ம என்ன நெனைப்போம், சரி இன்னும் கொஞ்சம் வந்து இறங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அத வாங்கிக்கலாம் அப்படின்னு நெனைப்போம். அதனால தான் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகுமே தவிர, ஸோ இந்த மாரி லிக்விட் ஃபண்ட் வர்றதுக்கு ஒரு நாள் வித்ட்ரா பண்ணா ஒரு நாள் வரதுக்கு தாமதம் ஆகுமே அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணத்தினால, ஸோ நம்ம எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து மிஸ் பண்ண மாட்டோம். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாரி ஸோ லிக்விட் ஃபண்ட் வந்து இந்த Zerodhaல இருக்கக்கூடிய லிக்விட் கேஸ்ல வந்து நம்ம போடலாமான்னு கேட்குறாங்க. ஸோ எதுல வேணா நம்ம பார்க் பண்ணலாம். ஸோ ஒரு டீசென்ட்டான ஒரு ரிட்டர்ன் சேவிங் அக்கவுண்ட்ல வைக்கிறதுக்கு, இல்ல எஃப்டில போட்டா நம்ம எடுத்துட்டு இருக்க முடியாது தேவைப்படும்போது. அதனால லிக்விட் ஃபண்ட்ல வந்து வைக்கிறோம். ஸோ ஒரு டீசென்ட்டான ரிட்டர்ன் கிடைக்கும். அது நீங்க எந்த இடத்துல வச்சாலும் பிரச்சனை இல்ல. ஸோ நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வச்சிருக்கேன். நான் யூனியன் லிக்விட் ஃபண்ட் வச்சிருக்கேன். அது கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அதே மாரி கெனரா ரொபோகோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. அதுவும் ஓரளவு பெட்டரான ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல இருக்கு. அதனால அது 2யும் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ, அத வந்து சூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் பற்றியான கேள்விகள். இது தொடர்ந்து வந்துட்டுருக்கு. நம்மளும் இதுக்கு முன்னாடி கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ. ஸோ தர தட்டி நின்னுட்டு இருக்கு இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ். கிட்டத்தட்ட ரூ. 150 அப்படிங்கிற ஒரு பீக்க தொட்டுட்டு, இப்ப வந்து ஒரு ரூ. 95 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த பங்கு ஐபிஓ வரும்போதே நம்ம டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணி, கம்பேரிசன் பண்ணி, எக்ஸாம்பிளோட வந்து இத பத்தி பேசியிருந்தோம். பட் அந்த டைம்லயும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏறுன்ட்டு பலரும் ரூ. 150 குடுத்துலாம் வந்து வாங்குறதுக்கு தயாரா இருந்தாங்க. வாங்கவும் வந்து பண்ணியிருந்தாங்க. பட் ஓவர் வேல்யூட் பங்குகள்ல நம்ம இந்த மாரி டக்குன்னு ரியாக்ட் பண்ணணும்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து காட்டியிருக்கு. ஸோ ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ பொறுத்தவரைக்கும் இப்ப ரொம்பவே வந்து காஸ்ட்லியா இருக்கக்கூடிய ஒரு பங்குன்னு பார்த்தா அது பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸா தான் வந்து இருக்கு. ஸோ அதுக்கேத்த மாரியான ஒரு கரெக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து அட்ராக்டிவா மாறணும். அப்படி மாறுனா மட்டும் தான் நமக்கு இந்த இடத்துல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்படும். ஸோ பார்ப்போம் தொடர்ந்து. ஸோ இப்போதைக்கு ஒரு நல்ல வேல்யூல இருக்கக்கூடிய ஹவுசிங் ஃபைனான்ஸ் எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் தான். பட் அது பக்கமே நம்ம போகாம தான் இருக்கோம். ஏன்னா, எக்ஸாக்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. வந்தா தான் அது பக்கம் போறதுக்கு நமக்கும் வந்து ஒரு ஒரு மைண்ட் வரும். ஸோ, அதனால இப்போதைக்கு வாய்ப்பில்ல. மேபி வந்து கிடைச்சதுன்னா, அப்போ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஹவுசிங் ஃபைனான்ஸ் எல்ஐசியா இருக்கட்டும், இல்ல பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸா இருக்கட்டும். பட் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வெறும் ரூ. 100க்கு கீழ இருக்கு அப்படிங்கிறதுக்காகலாம் நம்ம எந்த ஒரு டெசிஷனும் வந்து எடுக்க முடியாது. கண்ட நேரத்திலயும் சிப்பு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷனையும் இந்த இடத்துலலாம் வந்து எடுக்க முடியாது. ஏன்னா வேல்யூவேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ, ஹவுசிங் ஃபைனான்ஸ் மற்ற இந்த கவர்மெண்ட்ல வந்து ஃபில் ஆனதுக்கப்புறம் பிரைவேட் பேங்க்ல ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் இந்த மாரி என்பிஎஃப்சிஸ்க்கெல்லாம் இந்த லோன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கக்கூடிய லோன்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இதெல்லாம் வந்து இருக்கும். என்ன சொல்றது? ஸோ அது வந்து நல்லா சம்பாதிக்கிறவங்கள விட ஸோ எங்க அவங்களுக்கு லோன் கிடைக்காதவங்க தான் இந்த இடத்துல வந்து வருவாங்க. பட் இருந்தாலும் ரிஸ்க் வந்து பெரிய அளவுக்கு இல்ல. பட் இவங்களுடைய ஒரு குரோத் அப்படிங்கிறது அவங்கள காட்டிலும் ஓரளவு ஒரு நார்மலா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. அடுத்தது ஆப்டஸ். ஸோ இப்ப பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸோட குரோத் கூட ஓரளவு பெட்டர் குரோத்த வந்து நம்ம பார்ப்போம். ஆனா இந்த ஆப்டஸோட குரோத் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. இந்த பங்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நல்ல ஒரு கன்சாலிடேஷன் தான் வந்து குடுத்துட்டுருக்கு. ஸோ இப்போ வீக்லில நம்ம பார்த்துட்டுருக்கோம். இது வந்து நம்ம ப்ரீவியஸா இந்த ஆப்டஸ் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஷார்ட் டெர்ம்க்கு அந்த டைம்ல ரிட்டர்ன் கூட நமக்கு வந்து கிடைச்சிருந்தது. ஸோ இப்பவும் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் டெக்னிக்கலா ஒரு நல்ல சப்போர்ட் தான் இந்த ஆப்டஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து டெலிவர் பண்ணிட்டுருக்கு. ஸோ இப்போ ஆப்டஸ் பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு இதுன்னா, ஸ்லோவான ஒரு குரோத் குடுக்கக்கூடிய கம்பெனி. ஏன்னா, இப்போ பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ்லயும் லோன் கிடைக்காத சில செட் ஆஃப் மக்கள்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கம்பெனிஸ் வந்து
ஃபினான்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இவங்க கிட்ட வட்டி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிகப்படியான ஒரு வட்டி. பஜாஜ காட்டிலும் அதிக பிரீமியம்ல வந்து சம்பாரிக்கக்கூடிய நிறுவனமா இந்த ஆப்டஸ் இருக்கு. பட் இவங்களுடைய கஸ்டமர் எண்ணிக்கையெல்லாம் பார்க்கும்போது, ஸோ ரொம்ப கம்மி. மற்றவர்கள் கூட கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். பட் அப்படி வரக்கூடிய கஸ்டமர் கிட்ட இருந்து இவங்க சம்பாரிக்கக்கூடிய அமௌண்ட்டு ரொம்ப பெரிய அமௌண்ட். பர்சனல் லோன்ல வாங்கி நம்ம வீடு கட்டிடலாம். அந்த அளவுக்கான ஒரு வட்டிய இந்த ஆப்டஸ் மாரியான ஃபினான்ஸ் கம்பெனிஸ் வந்து நம்ம மேல போட்டு தாக்குவாங்க. பட் பலரும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில. ஸோ இதுதான் இந்த ஆப்டஸோட ஒரு பஞ்சாயத்து. இப்போ ஒரு நல்ல சப்போர்ட்ல இருக்கு. பட் டெக்னிக்கலா ஃபாலோ பண்ணி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய ட்ரை பண்ணலாம். பட் இப்போதைக்கு ஸோ டெக்னிக்கல் வந்து கரெக்ட்டா ஒர்க் ஆகாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு. ஏன்னா, அதுதான் மார்க்கெட்டோட ட்ரெண்டாவும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால நம்ம நான் வந்து இத ஃபோக்கஸ் பண்ணல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஜோதி லேப் பற்றியான கேள்விகளும் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ ஜோதி லேப் பொறுத்தவரைக்கும் ஸ்டில் ஒரு நல்ல சான்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்பவும் இருந்துட்டு தான் வந்துட்டுருக்கு. நான் வந்து நெக்ஸ்ட் அக்யூமுலேட் இன்னும் வந்து பண்ணல. ஸோ பண்ணுவேன் நானு. பண்ணேன்னா அந்த அப்டேட் உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ இப்ப இந்த ஜோதி லேப் பார்த்தீங்கன்னா, புதுசா வரவங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ வந்து ஏற்படுத்தி குடுக்குது. ஸோ ஸ்லோவா வந்து கொஞ்சமா வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றதுக்கு வேணா ட்ரை பண்ணிக்கலாம். பட் நீங்க செக் பண்ணி பாருங்க. நல்ல வேல்யூல தான் இருக்கு. ஸோ இவங்க கிட்டயும் நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. ஸோ ஓரளவு பெர்ஃபார்மன்ஸையும் இவங்க லாங் டெர்ம்ல குடுப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இவன் எஃப்எம்சிஜி சைக்கிள் இன்னும் வந்து வரல. ஒன்ஸ் வந்து அந்த எஃப்எம்சிஜி சைக்கிள் வந்ததுன்னா, அந்த டைம்ல இந்த நிறுவனம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ பண்ணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு என்கிட்ட வந்து இருக்கு. அதனால நான் இத வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. மேபி திரும்ப ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். பட் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறவங்களுக்கும் இது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல சான்ஸா தான் வந்து படுது. பட் நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த ஜோதி லேப. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ கேஎன்ஆர்சி ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ கேஎன்ஆர்சி நல்லா ஏறிருச்சே! இப்ப வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாமா? அப்டின்ட்டு ஒரு 20, 25% வரைக்கான ஏற்றத்த குடுத்துருக்கு லாஸ்ட் டிப்ல இருந்து. ஸோ இப்ப ப்ராஃபிட் புக் பண்ணலாமான்னு கேட்டா, தாராளமா வந்து புக் பண்ணலாம். ஏன்னா, இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஷார்ட் டெர்ம்க்காக வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு பங்கு. ஸோ அதனால இத வந்து நம்ம போதும், எனக்கு இந்த ப்ராஃபிட் போதும் அப்டின்னு தோணுச்சுன்னா, நம்ம அதில புக் பண்றதுல எந்த ஒரு தப்பும் வந்து இல்லங்கிறது என்னுடைய பார்வையிலிருந்து பார்க்குறேன். நேத்து டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள் பத்தி கேட்டிருந்தாங்க. ஸோ அதில வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்றது அ என்ன பொறுத்தவரைக்கும் சரியா இருக்காதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா, அது ஒரு லாங் டெர்ம் ஸ்டாக். பட் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஷார்ட் டெர்ம் ஸ்டாக்கு. ஸோ இந்த மாரி பங்குகள்ல ப்ராஃபிட்ட பார்க்குறதுல எந்த ஒரு தவறும் இல்ல அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஸோ சாய்ஸ் வந்து உங்களோடது தான். நீங்க பண்றனா பண்ணலாம். இல்லன்னா அப்படியே ரன் பண்றனால ரன் பண்ணலாம். இது முழுக்க முழுக்க உங்களுடைய ஒரு விருப்பம். பட் இந்த மாரி பங்குல இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தா வந்து இருக்கு. ஸோ புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இன்னும் பல பங்குகள் இருக்கு. ஆனா அந்த பங்குகள் எல்லாம் ரொம்ப சின்ன சின்ன பங்குகளா வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த மாரி பங்குகள் எல்லாம் ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்ல நல்ல நல்ல பங்குகள் இருக்கு. ஸோ அந்த பங்குகள் பக்கம் உங்களோட கவனத்த செலுத்துங்க. ஸோ சின்ன சின்ன பங்குகள்ல போய் அதில பணத்த போடுறதுக்கு நம்ம முயற்சி எடுப்பதற்கு பதிலாக, வேற நல்ல பங்குகள்ல கான்சன்ட்ரேட் பண்ணா உங்க பணமும் சேஃப்டியா இருக்கும். ஓரளவு ரிட்டர்னும் கிடைக்குங்கிறத இந்த இடத்துல சொல்லிட்டு இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!